இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்கமிங் தீபாவளிக்கு என்னென்ன படம்லாம் போட போகிறாங்க, என்னென்ன படம்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்கமிங் தீபாவளி சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி அண்ட் ஜீ தமிழ் என்ன படம்லாம் போட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவி பொறுத்த வரைக்கும் 2 படங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராயன், இன்னொன்று அரண்மனை 4. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரண்மனை 4ஓட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சன் டிவிட்ட இருக்கும், இல்லைனா விஜய் டிவிட்ட இருக்கும். ஏன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினே அரண்மனையோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி அதோட ரைட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது சன் டிவிட்ட தான் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கண்டிப்பாக சன் டிவியில் அரண்மனை 4 கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிடுவாங்க இந்த தீபாவளிக்கு. ஒருவேளை அங்கே மிஸ் ஆனால் கூட விஜய் டிவியில் தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ரைட்ஸ் அஃபிஷியலாக யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸில். ஒருவேளை அரண்மனை 4 ரைட்ஸ் விஜய் டிவிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ராயன் படத்தை தீபாவளிக்கு போட்டுருவோம். அதனால் இந்த தீபாவளிக்கு அரண்மனை 4 உங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக வந்துடும். அதேமாதிரி சன் டிவியில் ராயன் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அரண்மனை 4ஓட ரைட்ஸ் விஜய் டிவிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ராயன் தான் உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு படம். அதனால் அந்த படத்தை தான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த சன் டிவியில் கண்டிப்பாக இந்த வாட்டி தீபாவளிக்கு ராயன் இல்லை அரண்மனை 4 இந்த 2 படத்தில் ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தோன்னா, விஜய் டிவியில் தீபாவளிக்கு அரண்மனை 4 தவிர்த்து வேறு ஏதாவது படம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மகாராஜா போடுவாங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரான ஃபிலிம் மகாராஜா. அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த தீபாவளிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கலைஞர் டிவி பக்கம் வந்தால், கலைஞர் டிவியில் என்னென்ன படம்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கருடன், இன்னொன்று இந்தியன் 2. எனக்கு தெரிஞ்சு கருடன் மோஸ்ட் ப்ராபபிளி ஆயுத பூஜை ஹாலிடேஸில் போட்டுருவாங்க. அதனால் இந்தியன் 2 தான் மேக்ஸிமம் தீபாவளிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்தியன் 2 போடுவாங்களா இல்லை கருடன் போடுவாங்களா. அப்படியே ஜீ தமிழ் பக்கம் வந்தோன்னா, ஜீ தமிழில் எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபரபுளாக இருக்கிறது டிமாண்டி காலனி 2. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஃபிலிம். அதை தவிர்த்து அந்த படம் 55 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த தீபாவளிக்கு டிமாண்டி காலனி 2 போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வர்றதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 படங்கள் இந்த இப்போதைக்கு ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று எஸ்கேயோட அமரன், இன்னொன்று ஜெயம் ரவியோட பிரதர். இந்த 2 படங்கள் தீபாவளிக்கு ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வர்றதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால் பொறுத்து பார்ப்போம். முன்னர் சொன்ன மாதிரி சன் டிவியில் கண்டிப்பாக ராயன் இல்லை அரண்மனை 4, விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் மகாராஜா, கலைஞர் டிவி பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 ஆர் கருடன் அண்ட் தீபாவளிக்கு 2 படங்கள். ஒன்று பிரதர், இன்னொன்று அமரன். இதனால் இந்த தீபாவளி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தீபாவளியாக இருக்கும். ஏன்னா ஒரு ரஜினி படம் இல்லை, விஜய் படம் இல்லை ப்ரீமியருக்கு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான தீபாவளியாக இருக்கும். பொறுத்து பார்ப்போம் இந்த தீபாவளிக்கு என்னென்ன படம்லாம் போடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன படம்லாம் தீபாவளிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.